வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாமே அவளோட எதிர்பார்த்த அந்த போக்குவரத்து கழகத்தில் அப்பாயின்மெண்ட் லெட்ரு ஏன் வெளியிடலை, அப்பாயின்மெண்ட் லெட்ரு வெளியிட்டில் இவ்வளோ பெரிய தாமதம் இருக்கா, எல்லா தரப்பு மக்களுமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. அப்பாயின்மெண்ட் லெட்ரு வரும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரத்துக்கு பதிலாக செய்முறை தேர்வுடைய கால் லெட்ரு வந்துருச்சு. எல்லார் மூஞ்சிலுமே இப்படி ஒரு சோகத்தாண்டவம் ஆடிட்டுருக்கு. ஸோ போக்குவரத்து கழகத்தில் இந்த மாதிரி செய்முறை தேர்வை வெளியிட்டது ரொம்ப ஒரு அதிர்ச்சியான செய்தி அப்படின்றது எல்லார் மத்தியிலுமே ஒரு தாண்டவம் ஆடிடுச்சுங்க. ஸோ மீண்டும் செய்முறை தேர்வு நடத்தி என்ன பண்ண போகிறாங்க, எதுக்காக இந்த மீண்டும் செய்முறை தேர்வு, இது தேவையா அப்படின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா மக்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் 3274 போஸ்டிங்கு எடுத்து வச்சுட்டாங்க. அதில் வெறும் 1738 பேர் மட்டும்தான் போடுவேன் அப்படின்ட்டு டிஎன்எஸ்டிசி பார்த்திங்கன்னா சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? இதுக்கு எதுக்குமே யாருக்கிட்டையுமே பதில் இல்லைங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் ஒரு புதிய காலி பணியிடங்கள் எப்போ கொண்டு வருவாங்க? இந்த மாதிரி போக்குவரத்து கழகத்தில் லட்சக்கணக்கான கேள்விகள் நாளுக்கு நாள் எழுந்தவண்ணம் தான் இருக்குது. ஸோ டிஎன்எஸ்டிசியில் சில முக்கியமான தகவல்களை நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புவதற்காக கடந்த ஏப்ரல் மாதம் முன்பு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க. ஜூலையில் தேர்வு நடத்தி செப்டம்பர் அக்டோபரில் செய்முறை தேர்வை முடிச்சுட்டு இப்போ அப்பாயின்மெண்ட் லெட்டருக்காக மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏப்ரல்லேருந்து ஒரு டிரைவர் கண்டக்டர் பார்த்திங்கன்னா டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்களா வேறு எந்த ஜாபுக்குமே போகாமல் அப்படின்றது இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ அவங்க பார்த்திங்க அப்படின்னா இப்போ பண்டிகை காலம், அவங்க டிரைவராக போகணும், கண்டக்டராக போகணும், அதை எல்லாத்தையும் விட்டுட்டு போக்குவரத்து கழகத்தில் மீண்டும் செய்முறை தேர்வு அட்டன் பண்ணால் எப்படி இருக்கும் சுச்சுவேஷன்? ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் ஒரு அலட்சியங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. ஸோ விபத்துகள் அடிக்கடி ஏற்படுது போக்குவரத்து கழகத்தில். டிரைவருடைய ஓவர் டியூட்டி, பணிச்சுமை இது எல்லாமே குறைக்கணும், டிரைவர்களுக்கு பயிற்சி வழங்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே கோரிக்கை வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு புதிய நியமனங்கள் எடுக்கிறப்போ பார்த்திங்கன்னா ஸ்கில் ட்ரைனடு, ஸோ வெல் ட்ரைனடான பர்சன் மட்டும்தான் நாங்கள் எடுப்போம். ஸோ அரைகுறையாக வண்டி ஓட்டுறவங்கள யாருமே எடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் அதில் செலக்ட் ஆன 1738 பேருக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் அனுப்பிச்சிட்ருக்காங்க. இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா வரும் ஜனவரி 3ஆம் தேதி வண்டிக்கு போகலாம், டிரைவர் கண்டக்டர் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ வரக்கூடிய டிசம்பர் 31 பார்த்திங்கன்னா செய்முறை தேர்வு, 2வது கட்ட செய்முறை தேர்வையும் முடிக்க போகிறதாக சொல்லிட்டு இருக்காங்க போக்குவரத்து கழகத்தில். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு லெட்ரு வரல அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸை உடனடியாக கேளுங்க மக்களே. கண்டிப்பாக உங்கள் லெட்ரு அவங்கக்கிட்ட கூட இருக்கலாம். ஸோ லெட்ரு வராதவங்க உங்களுக்கு வரவே இல்லைன்னா விட்டுருங்க. போஸ்ட் ஆஃபீஸில் இருந்துச்சுன்னா இன்னொரு 3 நாள் தான் கவுன்சில் நடக்கும். தயவு செய்து கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து போக்குவரத்து கழகத்தில் புதிய நியமனங்கள்ங்க. 2026 போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. ஸோ 100% டிரைவர் தனியாகவும் 200% கண்டக்டர் தனியாகவும் எடுக்க போகிறதா சில தகவல்கள் வந்திருக்கு மக்களே. ஸோ அதனால் இப்போ இருந்தே உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் ஈஸியாக வாங்கிக்கலாங்க எல்எல்ஆர் போட்டுட்டு. ஆனால் கண்டக்டர் லைசன்ஸ் அப்படி வாங்க முடியாது. எப்படியெல்லாம் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டக்டர் லைசன்ஸுக்கு தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக பெறப்பட்ட தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலம் பெறப்பட்ட ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் கண்டக்டர் லைசன்ஸுக்கு போக முடியும். ஸோ இது எல்லாமே கருத்தில் கொண்டு போக்குவரத்து கழகத்தில் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும், வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, டிஎன்எஸ்டிசியில் 2026 நோட்டிஃபிகேஷன் வெளியிட போகிறாங்க மக்களே. ஸோ 2026 டிரைவர் கண்டக்டர் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 13,000 பேர் எடுக்குவாங்க. ஸோ தயாராகிக்கோங்க. இப்போந்தே உங்களை டிஎன்எஸ்டிசி சம்பந்தமான சில முக்கியமான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.